சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதிகேசவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மொத்தம் 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி தற்பொழுது இப்ப 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 20 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப 8 ஆக இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? சென்னை கொளத்தூரை சேர்ந்த ரவுடி ஆதி என்கிற ஆதிகேசவனை இன்று அதிகாலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள்ள புகுந்து ஒரு 5 பேர் கொண்ட ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அவரது தோழியை பார்க்க சென்ற போதுதான் இந்த கொலையானது நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இவர் 2022ஆம் ஆண்டு ஒரு கொலை செய்த வழக்குல இவர் உள்ளே சென்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் அவரை இது போன்று ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே 2 பெண்களை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது மேலும் 6 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுல அந்த முன்விரோதம் காரணமாகத்தான் இவர்கள் கொலை செய்தனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இன்று அதிகாலை அவர்கள் அனைவருமே மது போதையில இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மது போதையை இவர் வழங்கியதற்கான காரணம் என்ன, எப்படி இவர் உயிரிழந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.